மான்சி வித்யா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நவராத்திரி ஸ்பெஷல் எபிசோட்ஸ்ல மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஏற்கனவே நவராத்திரி ஒரு மங்கள துவக்கமாக இருக்கட்டும் அப்படிங்கிற வகையில திருவிளக்கு வழிபாடோடு இந்த எபிசோட்ஸை நம்ம துவங்கியிருக்கோம். அதுக்கு பின்னாடி நவராத்திரி ஏன் செய்ய வேண்டும், அதனுடைய சிறப்பு என்ன, இந்த 9 நாட்களுக்கு உண்டான மகத்துவம் என்னங்கிறத பத்தி ஒரு பதிவையும் வெளிவிட்டிருக்கோம். அதே மாதிரி கொலு ஏன் வைக்கணும், பொம்மை கொலுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை ஏன் செய்யணும், தமிழகத்திலே மட்டும் அதை ஏன் செய்கிறார்கள், அதனுடைய விஞ்ஞான பூர்வமான விளக்கம் என்ன, அது நமக்கு என்ன உணர்த்துகிறதுங்கிற தத்துவத்தை எல்லாம் பற்றின ஒரு பதிவையும் நாம வெளியிட்டிருக்கோம். அந்த வரிசையில இன்றை முதல் 9 நாட்களுக்கு நவராத்திரி ஆரம்பிச்ச உடனே பிரதமையில முதல் நாள் என்ன செய்யணும், அம்மையை எப்படி வழிபாடு செய்யணும், அதாவது அம்மையினுடைய அம்சம் என்ன, அவள் எந்த சக்தியாக இருக்கிறாள், எந்த நோக்கம், அந்த சக்தியினுடைய நோக்கம் என்ன, அவளுடைய வடிவம் என்ன, என்ன மலர்களால் அவளை அர்ச்சனை செய்வது சிறப்பு, என்ன நெய்வேத்தியம் வைக்கணும், முடிவாக அதனுடைய பலன் என்னங்கிறத தான் நம்ம வரிசையா படிப்படியா பார்க்க போறோம். அந்த வகையில இன்னைக்கு முதலாம் நாள், அதாவது பிரதமை. பிரதமையில என்ன பண்ணணும், அம்மை எந்த அம்சமாக இருக்கிறாள். முன்ன பதிவுல பார்த்துருந்தீங்கன்னா நம்ம சொல்லியிருப்போம் 3 வடிவமாக இருக்கிறாங்க அப்படின்னு. துர்கா, மகாலட்சுமி, சரஸ்வதியாக இருக்கிறாள். இப்போ முதல் நாள் அம்மை துர்கை அம்சமாக இருக்கிறாள். அடுத்ததாக அவளுடைய சக்தி, 3 சக்திகள் சொல்றோம், இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி. துர்கையானவள் இச்சா சக்தியாக இருக்கிறாள். இச்சா சக்தி என்பது தொழில் படுத்துவதற்காக, செயல்படுத்துவதற்காக ஒரு சக்தி. நம்ம ஆசை என்ன வேணா இருக்கலாம், அதே நிறைவேற்றுவதற்கான ஒரு சக்தியாக அவள் இருக்கிறாள். அந்த சக்தி முதல் நாள். அதே மாதிரி என்ன வடிவம், அவளை துர்கையினுடைய, அதாவது முதன்மை கடவுள் துர்கை, பரிவார கடவுளாக மகேஸ்வரியாக பாவித்து வணங்க வேண்டும். அவனுடைய வடிவம் மகேஸ்வரி முதல் நாள். அதே மாதிரி அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, தேவி மகாத்மியத்தின் அடிப்படையில தான் நம்ம இதெல்லாம் சொல்லிட்டு வரோம். எதனுடைய அடிப்படையில நம்ம இப்படித்தான் அவளுக்கு வணங்கணுங்கிறது ஒரு கேள்வி வரும் இல்லையா. என்னால ஸ்ரீ தேவி மகாத்மியத்தின் அடிப்படையில நம்ம ஒவ்வொன்றும் சொல்றோம். என்னால அம்மைக்கு பஞ்சோபச்சாரம் செய்யணும். இந்த பஞ்சோபச்சாரம் பத்தின விளக்கம் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய முந்தைய பதிவுல சங்கு பூஜை ஆகட்டும், திருவிளக்கு வழிபாடாகட்டும், இல்ல குபேர வழிபாடாகட்டும், இந்த பதிவுகள்ல பாத்தீங்கன்னா தெளிவா நம்ம சொல்லியிருக்கோம். இந்த பஞ்சோபச்சாரம் என்னங்கிறது நீங்க அந்த பதிவுகள்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்போ பஞ்சோபச்சாரம் செய்யணும். முக்கியமாக அவளுக்கு நெய்வேத்தியம், ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நெய்வேத்தியம். அப்ப முதல் நாள் என்ன நெய்வேத்தியம், வெண்பொங்கல். வெண்பொங்கலால நெய்வேத்தியம் செஞ்சு படைக்கணும். அதே மாதிரி காலையில வெண்பொங்கல் வச்சீங்கன்னா மாலையில ஒரு சுண்டல். சுண்டல் எதுக்கு, அம்மைக்காக அல்ல, முழு முதற் கடவுளான விநாயக பெருமானுக்காக படைப்பது சுண்டல். அது ஏற்கனவே அந்த விளக்கங்களை நம் நவராத்திரி ஏன் செய்யணும் அப்படிங்கறதுல நம்ம சொல்லியிருக்கோம். அதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்ப நிவேதனம் வெண்பொங்கல். என்ன மலரால அர்ச்சனை செய்யணும், மல்லிகை மலர், அப்புறம் வில்வம், இந்த மலர்களாலே அர்ச்சனை செய்வது சிறப்பு. அப்போ தேவி மகாத்மியத்துல முதல் நாள் என்ன பண்ணணும் அப்படின்னா, தேவி மகாத்மியம் அப்படிங்கிறது மார்க்கண்டேய புராணத்துல மார்க்கண்டேய மகரிஷி அவர்கள் பாகுரி என்பவருக்கு கூறப்படுவதாக அமைந்துள்ளது. அதுலதான் இந்த தேவி மகாத்மியத்தை பத்தி அவர் சொல்றார். அப்ப இதெல்லாம் அவர் சொல்லிட்டு வர்றார். அதன் அடிப்படையில தான் நம்ம உங்களுக்கு இந்த வகையில நீங்க வழிபாடு செய்யுங்கன்னு சொல்றோம் ஆச்சுங்களா. அதுக்காக இதனுடைய முடிவுல பலன் என்ன, அதானே முக்கியம். ஒரு நாள் நம்ம வழிபாடு செய்யறோம்னா இந்த தேவியை இன்ன வடிவத்திலே வணங்குவதால என்ன நடக்கும்னா, வறுமைகள் நீங்கி வாழ்நாள் பெருகும். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நமக்கு எல்லாத்துக்குமே தேவையாக இன்றைக்கு இருக்கக்கூடியது ஒரு நல்ல செல்வ வளம் வாழ்ந்த வாழ்க்கை. அதனால வறுமைகள் நீங்கி வாழ்வினை பெருக்கும் ஒரு நல்ல நாளாக இந்த நவராத்திரி நாயகியை வணங்கும் பொழுது நமக்கு அந்த பலன் கிடைக்கிறது. அதனால இத முதல் நாளாக நீங்க இதை செய்யலாம். இன்னொன்னு சொல்லிக்கிறேன், இந்த மலர் எனக்கு கிடைக்கல அப்படின்னா முப்பெரும் தேவியரை வணங்குவதற்கு சிவப்பு நிற புஷ்பம் அல்லது வெள்ளை, அப்புறம் பச்சை, இந்த 3 வண்ணங்கள்ல எந்த மலர்கள் கிடைச்சாலும் நீங்க அலங்காரம் செய்யலாம். நம்ம சொன்னது எல்லாமே சிறப்பு. இப்படிதான் வணங்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. எப்படி வேணா வணங்கினாலும் அன்னை ஏத்துப்பாங்க. அதை மனசுல வச்சு முதல் நாள்
இந்த வழிபாட்டு முறையை நீங்க கடைபிடித்து அம்மையை எந்த வடிவத்திலாவது படத்துல வச்சு வணங்கலாம், நீங்க மஞ்சள்ல வச்சு வணங்கலாம், அதே மாதிரி கலசத்திலே கூட வணங்கலாம். அதனால முக்கியமாக முதல் நாள் நமக்குடைய பலன் வறுமையை நீக்கி வாழ்நாள் பெருக்கும். இந்த நாளை கண்டிப்பா நீங்க முதல் நாள் வழிபாடாக செய்யுங்க. இதே மாதிரி 2ஆம் நாள் என்னென்ன செய்யணுங்கிறதுல அடுத்த பதிவுல நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி மான்சி வித்யா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் 2ஆம் நாள் என்னென்ன செய்யணும், நவராத்திரியின் மகத்துவம் இன்னைக்கு என்ன அப்படிங்கிறத பத்தி மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆச்சாரியா ஸ்ரீ வித்யா துர்கா. நன்றி, வணக்கம். Do subscribe to our YouTube channel and press the bell icon to never miss another update from Mansi Vidya.